வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். இந்தியா ஸ்வீடன் நாடுகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற உயர்மட்ட வர்த்தக மற்றும் முதலீட்டு கொள்கை மன்றத்தின் கூட்டமைப்பில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உரையாற்றினார். இந்திய ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்த கூட்டறிக்கை வலுவான பொருளாதார உறவுகளை உருவாக்குவதற்கும் வளர்ப்பதற்குமான இந்தியாவின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது என்று அவர் தமது சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முதலாவது சர்வதேச மீன்வள தொழில்நுட்ப கண்காட்சி இன்று மும்பையில் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியை மகாராஷ்டிரா மாநில துறைமுக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு நிதிஷ் நாராயண் ராணே தொடக்கி வைக்க உள்ளார். மீன் வளர்ப்பில் புதுமை கண்டுபிடிப்புகள், மீன்பிடித்தல், கடல் உணவு பதப்படுத்துதல், சரக்கு போக்குவரத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆகியவை குறித்து இக்கண்காட்சியில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. புதுச்சேரி கணுவாப்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரை வி தட்டாஞ்சாவடி, வி மணவெளி ஒரு பகுதி, ஒதியம்பட்டு, கேவி நகர் ஒரு பகுதி, உத்தரவாகினிபேட், அம்பேத்கர் நகர், கணுவாப்பேட், திருவேணி நகர், பாலாஜி நகர், காமராஜ் நகர், மணிமேகலை நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. வில்லியனூர் தொழிற்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் 1 மணி வரை ஜானகிராமன் நகர், பாரதிதாசன் நகர், ஐஓசி ரோடு, கண்ணதாசன் நகர், உயர் மின்னழுத்த நுகர்வோர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் அதை கொண்டாடுவதற்கான புதிய விதிமுறைகள் குறித்து விவாதிப்பதற்கான கூட்டத்திற்கு பிசிசிஐ நாளை மறுநாள் ஏற்பாடு செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.